அதற்காக நாங்கள் நேரடியாக ஈரானுக்குள்ளே களமிறங்குவோம் என அறிவித்த டொனால்ட் ட்ரம்புக்கு தரமான பதிலடிகளை வழங்கிய ஈரானிய தலைவர்களும் அதிகரித்த வன்முறை கலவரங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் களமிறக்கிய NOPO படைப்பிரிவுகளும் ஈரான் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தரமான நடவடிக்கைகளும் வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பித்த சவுதி அரேபியாவும் விமான நிலையங்களை இழுத்து மூடிய அமீரகத்தின் STC கூட்டுப்படைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட மோதல்களும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஹமாஸுக்கு வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடு தொடர்பான பதிலடிகளை வழங்கியிருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்கள் காசாவின் முற்றுகையை தீவிரப்படுத்துவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய புதிய தீர்மானமும் இவை தொடர்பாக ஐநாவின் பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதன் கொடூரங்களையும் அட்டூழியங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வெளி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தொடர்ச்சியான வான்வெளி மற்றும் பீரங்கி தாக்குதல்களினால் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 தொடக்கம் 20 வரையிலான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அடிமை மத்தியஸ்தர்களின் சூழ்ச்சி திட்டங்கள் மூலமாக காசாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் போலியான ஒப்பந்தத்தின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் மஞ்சள் நிற எல்லை பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட தினத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவின் மஞ்சள் நிற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவினுடைய மஞ்சள் நிற பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய 75% வீடுகளும் குடியிருப்பு கட்டிடங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய மஞ்சள் நிற பிரதேசங்களான 64% பிரதேசங்களை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய குறித்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாகவே இந்த 64% பிரதேசங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைப்பற்றியது. தற்போது இந்த பிரதேசங்களுடைய 75% பிரதேசங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. அதிலும் குறிப்பாக ரஃபாவின் மேற்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களும் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. இன்னும் 1-2 மாதங்களுக்குள்ளே மத்திய காசாவினுடைய கிழக்கு பிரதேசமும் வடக்கு காசாவினுடைய கிழக்கு பிரதேசமும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே ஹமாஸினால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய 36% பிரதேசத்திலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்து விட்டது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வேலை திட்டங்களின் ஆரம்பமாக காசாவிலே எஞ்சிருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களில் அரைவாசி பேர் காசாவை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். மூன்றாவதாக ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டு குறித்த பிரதேசங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட வேண்டும். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் மற்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னர் ஒன்றிணைந்து காசாவுக்காக இவர்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய சன்ரைஸ் திட்டத்தினுடைய முதலாவது கட்டமே இதுதான். காசாவில் ஹமாஸை நிராயுத பாணியாக்கி காசாவிலே எஞ்சிருக்கக்கூடிய பிரதேசங்களை ஹமாஸின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி ஒட்டுமொத்த காசாவையும் முழுமையாக தரைமட்டமாக்கி பிறகு இடிபாடுகளை முழுமையாக அகற்றி காசாவிலே புனரமைப்பு வேலை திட்டங்களை மேற்கொள்வதுதான் இவர்களுடைய திட்டமாகும். இந்த சன்ரைஸ் திட்டம் தொடர்பான வரைபடங்கள் அனைத்தையும் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே இந்த திட்டத்திற்கு அமைவாகத்தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் மஞ்சள் நிற பிரதேசங்களில் 75% பகுதிகளை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டது. மேலும் எஞ்சிருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கு ஹமாஸை நிராயுத பாணியாக்கவும் குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களில் அரைவாசி பேரையாவது வெளியேற்றுவதற்குமான வேலை திட்டங்களையும் தற்போது ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக நெட்டன்யாகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் புதிய சட்ட வரைபடத்தையும் நிறைவேற்றியுள்ளார். அதாவது காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதற்கும் மனிதநேய பணிகளை மேற்கொள்வதற்கும் நீர் மற்றும் உணவு விநியோகங்களை மேற்கொள்வதற்கும் மின்சார வசதிகளை வழங்குவதற்கும் சர்வதேச மனிதாபிமான நிறுவனங்களுக்கு இராஜதந்திர விதிவிலக்கு காணப்படுகின்றது. இதற்கமைவாக காசாவிற்குள்ளே அதிகளவான மனிதாபிமான நிறுவனங்கள் உணவு விநியோக நிறுவனங்கள் முழுமையாக இயங்க முடியும். எனவே தற்போது நெசட் சபையிலே இந்த இராஜதந்திர விதிவிலக்கை நீக்கக்கூடிய சட்டத்தை தான் நெட்டன்யாகு நிறைவேற்றியுள்ளார். இதனால் தற்போது சர்வதேச மனித
மனிதாபிமான நிறுவனங்களுக்கும் உணவு விநியோக நிறுவனங்களுக்கும் மின்சார வழங்கல் நிறுவனங்களுக்கும் காசாவுக்குள்ளே சுதந்திரமாக செயற்பட முடியாது. காசாவிற்குள் உணவு விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய UNRWA நிறுவனத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக குறித்த சட்டத்தின் மூலமாக தடை செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த சட்டத்தினை நிறைவேற்றி இருப்பதன் மூலமாக காசாவிற்குள்ளே நீர் விநியோகத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. மேலும் இனி வரக்கூடிய வாரங்களில் காசாவுக்கான மின்சாரத்தையும் நிறுத்தப் போகின்றார்கள். அத்தோடு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய குறித்த சட்டமூலம் தொடர்பாக ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்டரஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் குறித்த சட்டத்திட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதனால் UNRWA நிறுவனத்தினுடைய அனைத்து உணவு விநியோக நடவடிக்கைகளும் முழுமையாக தடைப்பட்டுள்ளன. இனி வரக்கூடிய நாட்களில் காசாவுக்கான உணவு, நீர் மற்றும் மின்சார விநியோகம் முழுமையாக தடைப்பட போகின்றன. பலஸ்தீனிய மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய சட்டமாக இந்த சட்டம் பார்க்கப்படுகின்றது. சர்வதேச சட்டங்களை மீறி காசாவுக்கான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் குறித்த சட்டத்தின் மூலமாக தடுக்கப்படுகின்றது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் காசாவுக்குள்ளே மனிதாபிமான நெருக்கடிகள் உச்சத்தை அடையப் போகின்றது என ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவினுடைய முற்றுகையை அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்க போகின்றது. பலஸ்தீனிய மக்களை காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்காகவும் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்காகவும் தற்போது இந்த சட்டத்தினை நிறைவேற்றி அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது. அடுத்து டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலான கலந்துரையாடலை தொடர்ந்து நெட்டன்யாஹு ரஃபா கடவை பிரதேசத்தினை திறப்பதற்கு சம்மதித்து விட்டார் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய உச்சழுத்தங்களின் விளைவாகவே நெட்டன்யாஹு இதற்கான சம்மதத்தினை வழங்கினார் என்றும் இனி வரக்கூடிய நாட்களில் ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்களுக்கான உணவு விநியோகம் முழுமையாக ஆரம்பிக்கப்படும் என்றும் அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் அடிமை அரபு ஊடகங்களும் தற்போது பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளன. ஆனால் உண்மையில் ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்படும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான உணவு விநியோகத்தை ஆரம்பிப்பதற்காகவல்ல. கடந்த 3 வாரங்களுக்கு முன்பும் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா கடவை பிரதேசத்தினை திறந்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கே முயற்சி செய்கின்றது. தன்னிச்சையாக காசாவை விட்டு வெளியேறுவதற்கு சம்மதத்தினை வழங்கியிருக்கக்கூடிய பல பலஸ்தீனிய குடும்பங்களை ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக உத்தியோகபூர்வமாக வெளியேற்றுவதற்காகவே இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரகசியமான நடவடிக்கைகள் மூலமாக காசாவிற்குள்ளே ஹமாஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில அரபு பழங்குடி குடும்பங்களை பயன்படுத்தி 25,000க்கும் 35,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை காசாவில் இருந்து வெளியேற்றிவிட்டது. மேலும் இன்னும் தன்னிச்சையாக காசாவை விட்டு வெளியேறுவதற்கு 2 லட்சம் தொடக்கம் 3 லட்சம் வரையிலான பலஸ்தீனிய மக்கள் தயாராக இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் உளவுத்துறை மதிப்பீடுகளையும் பெற்றுக் கொண்டுள்ளது. எனவே இவ்வாறு காசாவை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய 2 லட்சம் தொடக்கம் 3 லட்சம் வரையிலான பலஸ்தீனிய மக்களை ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்காகவே தற்போது ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட போகின்றது. மேலும் இதற்கான முழுமையான ஆதரவை எகிப்தும் வழங்கியுள்ளது. சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக எகிப்து வெற்று கண்டன அறிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிடலாம். நாங்கள் ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்படுவதை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என அடிமை எகிப்திய தலைவர்கள் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கான கருத்துக்களை வெளியிடலாம். ஆனால் களத்தினுடைய யதார்த்தம் அவ்வாறல்ல. எகிப்துக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய $35 பில்லியன் பெறுமதி அளவிலான எரிவாயு ஒப்பந்தத்தின் மூலமாகவே எகிப்தி அடிமைகள் இதற்கான அனுமதிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் வழங்கிவிட்டார்கள். மேலும் இவற்றை மூடி மறைப்பதற்காகவே அடிமை மத்தியஸ்தர்களை ஆதரிக்கக்கூடிய அடிமை அரபு ஊடகங்களும் அதன் ஆதரவாளர்களுடைய ஊடகங்களும் தற்போது அடிமை அரபுகளை நியாயப்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டு ரஃபா கடவையின் ஊடாக 600க்கும் அதிகமான உணவு வண்டிகள் காசாவிற்குள்ளே நுழையப் போவதாகவும் இந்த அடிமை அரபு ஊடகங்கள் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளார்கள். ஆனால் உண்மையில் ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்படுவதனால் அதிகளவான பலஸ்தீனிய மக்களே வெளியேற்றப்பட போகின்றார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் ஹமாஸுக்கு 2 மாத காலக்கெடுவை விதித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட திட்டத்தின் ஆரம்பமாக 2 மாதங்களுக்குள்ளே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் ஹமாஸுக்கு காலக்கெடுவை விதித்துள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான முகமது நஸ்ஸல் அவர்கள் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். ஹமாஸ் இந்த யுத்த களத்திலே மிகப்பெரிய விலைகளை செலுத்தியுள்ளது. நாங்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்துள்ளோம். மேலும் காசாவின்
களத்திலே ஹமாஸ் உறுதியாகவே இருக்கின்றது. எங்களுடைய பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் உறுதியோடும் நம்பிக்கையோடுமே இருக்கின்றார்கள். ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்காக சர்வதேச படைகளை களமிறக்கப் போவதாக தெரிவிப்பதும் ஹமாஸுக்கு காலக்கெடுவை விதிப்பதும் வேடிக்கையான விடயமாகும். ஆக்கிரமிப்பாளர்களுடைய இவ்வாறான சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்களை தற்போது நாங்கள் கண்டுகொள்வதும் இல்லை. காசாவிலே ஹமாஸையும் எங்களுடைய மக்களுடைய ஆயுதங்களையும் நிராயுத பாணியாக்க முடியும் என ஆக்கிரமிப்பாளர்கள் கனவு காண்கின்றார்கள். இவ்வளவு தியாகங்களை செய்ததற்கு பின்பு நாங்கள் ஆயுதங்களை கீழே வைப்போம் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? எங்களுடைய மக்கள் அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைப்பார்கள் என நீங்கள் எண்ணுகின்றீர்களா? நீங்கள் அவ்வாறு எண்ணினால் அது உங்களுடைய முட்டாள்தனத்தையே உறுதிப்படுத்துகின்றது. நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. எங்களுடைய பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய மக்களின் உரிமைகளாகும். இந்த உரிமைகளை நாங்கள் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. மேலும் ஆக்கிரமிப்பாளர்கள் சாத்தியமற்ற விடயங்களை பற்றி பேசுவதை விட சாத்தியமான விடயங்களை பற்றி பேசுங்கள் என ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான முஹம்மது நஸ்ஸல் அவர்கள் தெரிவித்துள்ளார். யமனின் களத்தில் அடுத்த கட்ட மோதல்கள் ஆரம்பமாகியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற STC கூட்டுப்படைகள் யமனினுடைய ஹதர்மௌத் மற்றும் அல் மஹரா பிரதேசங்களில் வலுவூட்டல்களை அதிகரித்துள்ளது. குறித்த பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய STC கூட்டுப்படைகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுத பரிமாற்றங்களையும் மேற்கொண்டுள்ளது. ஹதர்மௌத் மற்றும் அல் மஹரா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய STC கூட்டுப்படைகளுக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பகுதிகளிலே அதிகளவான படைப்பிரிவுகளையும் களமிறக்கியுள்ளது. அதாவது குறித்த வரைபடத்தில் 2 சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் உச்செச்சரிக்கையில் படைகள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. ஏடன் பிரதேசத்திலிருந்து அதிகளவான ஆயுதங்களும் பரிமாற்றம் செய்யப்பட்டு குறித்த பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டிலே இருந்த அல் ரய்யான் விமான நிலையத்தையும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகள் முழுமையாக மூடியுள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 4 குறிப்பிடப்பட்ட இருக்கக்கூடிய பிரதேசமே அல் ரய்யான் விமான நிலையமாகும். 2 வாரங்களுக்கு முன்பே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகள் குறித்த விமான நிலையத்தினை கைப்பற்றியிருந்தார்கள். எனவே தற்போது குறித்த விமான நிலையத்தில் சேவை செய்யக்கூடிய அனைத்து சவுதி அரேபிய ஆதரவு அதிகாரிகளையும் முழுமையாக வெளியேற்றியுள்ளார்கள். அதே போன்று நேற்று மாலை பேச்சுவார்த்தைகளுக்காக சவுதி அரேபியா அதனுடைய தூதுக்குழுவை ஏடனை நோக்கி அனுப்பி வைத்தது. சவுதி அரேபியாவின் பிரதிநிதிகளை அதிகாரிகளை உள்ளடக்கிய குறித்த விமானம் ஏடன் விமான நிலையத்தில் களமிறங்குவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் சவுதி அரேபியாவினுடைய விமானத்தை தரையிறங்குவதற்கு விடவில்லை. மேலும் ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தையும் முழுமையாக இழுத்து மூடிவிட்டார்கள். சவுதி அரேபியாவினுடைய எந்த ஒரு விமானத்தையும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என STC கூட்டுப்படைகள் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளும் தலைமைகளும் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகள் ஹதர்மௌத் மற்றும் அல் மஹரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும். எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து அமீரகத்தின் STC கூட்டுப்படைகள் முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும். மேலும் குறித்த பிரதேசங்களை நாங்கள் முழுமையாக மீட்டெடுப்பதற்காகவும் அமீரகத்தின் கூட்டுப்படைகளை பின்வாங்க செய்வதற்காகவும் கேம்ப் ஹேண்ட் ஓவர் ஆபரேஷன் என்கின்ற நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்து அத்தோடு இந்த நடவடிக்கையானது ஒரு போர் அறிவிப்பல்ல. நாங்கள் அமைதியாகவே குறித்த பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கின்றோம். இதனால் சவுதி அரேபியாவினுடைய கட்டளைகளுக்கு உடன்பட்டு அமீரகத்தின் STC கூட்டுப்படைகள் அமைதியான முறையில் குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேறிவிட வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமைகள் மிகவும் சிக்கலானதாக மாறிவிடும் என சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் ஒன்றிணைந்து குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அமீரகத்தினுடைய STC படைகள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தன. சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் இந்த நடவடிக்கையானது போர் அறிவிப்பாகும். மேலும் நாங்கள் குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறப் போவதும் இல்லை. நாங்கள் கைப்பற்றியிருக்கக்கூடிய பிரதேசங்கள் இதற்கு பிறகு எங்களுக்கு சொந்தமான பிரதேசங்களாகும். மேலும் சவுதி அரேபியாவினுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை என அமீரகத்தினுடைய STC கூட்டுப்படைகள் அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் STC கூட்டுப்படைகளை சுற்றி வளைப்பதற்கான அதிகளவான படைப்பிரிவுகளை களமிறக்கியது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையங்களினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக
மீட்டெடுப்பதற்கு தேவையான அதிகளவான படைகளை சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் களமிறக்கின. அது மட்டுமல்லாமல் இன்று காலை சவுதி அரேபிய இராணுவத்தை சேர்ந்த மிக முக்கியமான தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் யமனின் ஹதர்மோத் பிரதேசங்களிலே களமிறங்கியுள்ளார்கள். அமீரக STC கூட்டுப்படைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை வழிநடத்துவதற்காகவே இவர்கள் களமிறங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று மதியம் சவுதி அரேபியா அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 5 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் அல் கஷாயி பிரதேசமாகும். குறித்த பிரதேசத்தின் எல்லை பகுதியிலேயே அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் நிலை கொண்டுள்ளன. மேலும் இவர்களை இலக்கு வைத்தே சவுதி அரேபியா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த தாக்குதலிலே டசன் கணக்கான அமீரகத்தின் போர் வாகனங்களும் சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அமீரகத்தின் STC படைகள் தயாராகி வருகின்றார்கள். எனவே இரண்டு அடிமைகளுக்கு இடையிலான அடுத்த கட்ட மோதலானது தற்போது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. அடுத்து நேற்று இரவு ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்திலே வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்திருந்தன. பல முகமூடி அணிந்த கும்பல்கள் களமிறக்கப்பட்டு இந்த வன்முறை கலவரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்று மாலை ஈரானின் மேற்கு எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஈராக்கிய குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய PJAK பயங்கரவாத குழுவும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தது. அதே போன்று ஈரானுக்குள்ளே செயற்படக்கூடிய MEK பயங்கரவாதிகளும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து இந்த பயங்கரவாத குழுக்களுக்கும் மேற்கத்திய சக்திகளுக்கும் ஆதரவை வழங்கக்கூடிய கும்பல்கள் வன்முறை ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக ஈரானின் அஸ்னா காவல்துறையை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றுவதற்கும் முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய போலீஸ் படைப்பிரிவினர் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களில் கலவர கும்பலை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ஈரானின் மேற்கு பிரதேசத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஏனைய வன்முறைகளில் 2 பெசிஜ் படை வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் நேற்று மாலை ஈரானினுடைய வன்முறை கலவரங்கள் 2ஆம் கட்டத்தை அடைந்தன. அத்தோடு ஈரானுக்குள்ளே வன்முறை கலவரங்கள் 2ஆம் கட்டத்தை அடையும் சந்தர்ப்பத்தில் ஈரான் எப்போதும் NOPO படைகளையே களமிறக்கும். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உச்ச வன்முறை கலவரங்களின் போதும் இந்த கலவரங்கள் 2ஆம் கட்டத்தை அடைந்த சந்தர்ப்பத்திலும் ஈரான் அதிரடியாக NOPO படைப்பிரிவுகளையே களமிறக்கியது. அதாவது வன்முறை கலவரங்களை அடக்குவதற்காகவே ஈரான் விசேடமாக தயாரித்திருக்கக்கூடிய படைப்பிரிவாகவே இந்த NOPO படைப்பிரிவு காணப்படுகின்றது. கலவரங்களை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய சிறப்பு தேர்ச்சி பெற்ற மிகப்பெரிய படைப்பிரிவாகவே இந்த NOPO படைப்பிரிவு காணப்படுகின்றது. எனவே நேற்று மாலை ஈரானுக்குள்ளே கலவரங்கள் 2ஆம் கட்டத்தை அடைந்ததனால் ஈரானிய அரசாங்கம் போலீஸ் படைப்பிரிவுகளுக்கு பதிலாக NOPO படைப்பிரிவுகளை களமிறக்கியது. மேலும் இவ்வாறு அதிரடியாக களமிறங்கிய NOPO படைப்பிரிவினர் தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். கலவரக்காரர்களை முற்றுகையிட்டு வன்முறை கலவரங்களை அடக்கினார்கள். மேலும் டசன் கணக்கான கும்பல்களையும் கைது செய்தார்கள். அத்தோடு இந்த NOPO படைப்பிரிவில் 4 உப படைப்பிரிவுகள் காணப்படுகின்றன. இமாம் அலி, மூசா இப்னு ஜாஃபர், இமாம் கொமேனி மற்றும் இமாம் ஹுசைன் ஆகிய 4 உப படைப்பிரிவுகளே காணப்படுகின்றன. இந்த 4 படைப்பிரிவுகளிலும் மொத்தமாக 3 லட்சம் வீரர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்களுக்கு மேலதிகமாக இன்னும் 60,000 NOPO படை வீரர்களும் காணப்படுகின்றார்கள். எனவே இவ்வாறு நேற்று மாலை ஈரானிய அரசாங்கம் 3 லட்சத்திற்கும் அதிகமான NOPO படைப்பிரிவுகளை ஈரான் முழுவதும் களமிறக்கியது. NOPO படைப்பிரிவானது ஆர்ப்பாட்டங்களையும் வன்முறை கலவரங்களையும் முடக்குவதற்கு சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதனால் கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்களுக்குள்ளேயே அனைத்து வன்முறை கலவரங்களையும் முடக்கிவிட்டார்கள். இதனால் இன்று அதிகாலையிலேயே ஈரானுக்குள் நிலைமைகள் வளமைக்கு திரும்பின. அத்தோடு இன்றிரவு சிறிய கலவரங்களை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் இந்த கலவரங்களையும் முடக்குவதற்கு முழுமையாக NOPO படைகள் தயாராக இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் NOPO படைப்பிரிவினர் டசன் கணக்கான கலவரக்காரர்களை கைது செய்துள்ளார்கள். அத்தோடு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய கலவரங்களையும் NOPO படைப்பிரிவினர் முழுமையாக அடக்கினார்கள். எனவே தற்போதைய கலவரங்கள் இதைவிட மிகச்சிறிய கலவரங்களாகவே காணப்படுவதனால் இவற்றையும் முழுமையாக முடக்கிவிட்டார்கள். மேலும் இந்த நிலைமைகள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவீஸ் ஷரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசாங்கத்திற்கு இந்த கலவரங்கள் ஒன்றும் புதிதல்ல. 2020ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு மிகப்பெரிய கலவரங்களை ஈரான் சந்தித்துள்ளது. இருப்பினும் இந்த கலவரங்களை அடக்குவதற்கு முடக்குவதற்கு ஈரானிடம் சிறப்பு படைப்பிரிவுகள் காணப்படுகின்றன. அவர்கள்
அவர்கள் இதற்காகவே சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். தற்போதைய கலவரங்களுடைய வீரியம் குறைந்திருப்பதற்கும் இவர்கள் தான் காரணம். மேலும் சர்வதேச ஊடக பிரச்சாரங்களுக்கும் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் ஈரான் இந்த கலவரங்களை வெற்றிகரமாக முடக்கி இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது ஈரானிய அரசாங்கம் வீழ்ச்சி அடைவதற்கான பாதையிலும் இல்லை. ஒருவேளை நெட்டன்யாஹு ஈரானிய தலைமைகள் இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டால் மீண்டும் இந்த கலவரங்களை தூண்டிவிட்டு ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவீஸ் செரோவ் தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையிலேயே இன்று அதிகாலை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்குள்ளே ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களை ஈரான் சுட்டுக் கொள்கின்றது. இவ்வாறு அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஈரானுக்குள்ளே நேரடியாக களமிறங்குவோம். மேலும் நாங்கள் ஈரானுக்குள்ளே நேரடியாக களமிறங்கி இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை பாதுகாப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் அனைத்தையும் செய்வோம். இதற்காக நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரிகளும் பாதுகாப்பு தலைமைகளும் ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா களமிறங்கினால் நாங்களும் அமெரிக்காவோடு நேரடியாக ஈரானுக்குள்ளே களமிறங்குவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் இவ்வாறு பதில் வழங்கினார். ஈரானினுடைய உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட்டால், ஈரானிய உள்விவகாரங்களுக்குள் அமெரிக்கா மூக்கை நுழைத்தால் நாங்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நலன்கள் மீது கை வைப்போம். டொனால்ட் ட்ரம்பினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைவர்களதும் அறிக்கைகள் இந்த வன்முறை கலவரங்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதனை உலகுக்கு நிரூபித்துள்ளது. நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் ஈரானுக்கு சாகசம் காண்பிப்பதற்கு முற்பட வேண்டாம். பிறகு நாங்கள் இந்த பிராந்தியத்திலே உங்களுக்கு எங்களுடைய சாகசத்தை காண்பிப்போம். அமெரிக்க மக்களே, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இராணுவ சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் கவனித்துக் கொள்வோம். ஈரானினுடைய உள்விவகாரத்தில் கை வைத்தால் இந்த பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய அனைத்து நலன்களும் குறிவைக்கப்படும் என ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.